கான்டாக்ட் தான் சிவி குமார் சார் எனக்கு. ஸோ ஒன் ஃபைன் டே அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து தவிர்க்கிறதுக்கு எனக்கு முடியலை. அண்ட் உங்களுக்கு தெரியும் சிவி குமார் சார் வந்து நிறைய புதுமுகங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது ஒரு போலீஸ் கேரக்டர் அமைஞ்சிச்சு. அது எனக்கு ஒரு டஃப்பான விஷயம் தான். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு டெபியூ ஆக்டராக வந்து வெளியில் வரேன். நான் வந்து பிரஜினண்ணாவோட பெரிய ஃபேன்கள் தான். ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த என்னை தேடி காதல் என்ற வார்த்தை எனக்கு சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அம்மா வந்து உங்களோட பெரிய ஃபேன் தான் சின்ன தம்பி சீரியல். உங்கள் மாதிரி ஒரு மனித வேணும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு அவர் வந்து சீரியஸாக ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் எப்படி விறுவிறுப்பாக இருக்கும். அவர் வந்து ஒரு நிமிஷம் சிரிச்சிட்டாரு. அம்மா இதெல்லாம் இங்கே பேசாதம்மா, போதுமா சீரியஸாக ஏதாவது பேசுமா சார், இந்த பொண்ணு காமெடி பண்ணிட்டு இருக்கு சார் அப்படின்னு டைரக்டர் சார் சொல்லிட்டார். அவர் உன்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, உன்னை தேடி வாழை மத்த அர்த்தம் தருவேன் அனுப்பு. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். ஸோ சிட்டி ஃபாக்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பெரிய இன்ட்ரோ எல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்களே எல்லாமே ஸ்பெஷலாக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எஸ், இன்னைக்கு நம்ம கூட அந்தரன் மூவியில் நடித்த ஐஸ்வர்யா கண்ணன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஸோ அந்தரன் மூவி கண்டிப்பாக ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மூவி ஒரு ஸ்பெஷல் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி. அண்ட் இந்த மூவியில் எனக்கு ஆடிஷனோ லுக் டெஸ்ட் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக நான் வந்து இன்னைக்கு கால் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டேன். போனோடனே எனக்கு வந்து டைலாக் பேப்பர்லாம் கொடுத்துட்டாங்க, என்னோட ரோல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையிலுமே நான் ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் என்னை வந்து காஸ்ட் பண்ணது யாருன்னா சிவி சார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிவி குமார் சார். அவங்களோட பீட்சா 4 கூட இப்போ வந்து மூவி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பீட்சா, அதுக்கப்புறம் சூதுகவும் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்க. அவர் என்னை காஸ்ட் பண்ணதில் இன்னும் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால இதை வந்து எனக்கு விடுறதுக்கு ஒரு மனசு இல்லாமல் சரி சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அண்ட் அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டு இருக்கு மூவி. மோர் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜினண்ணாக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மூவி. அவரோட தான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் நான். நிச்சயம் மேம். அண்ட் சிவி சண்முகம் சார்னு சொல்லும்போது அவங்க கூட எனக்குமே ஒரு கனெக்ட் இருக்கு மேம். என்னன்னா நான் அவங்களுக்கு ஒரு மூவிக்கு வந்துட்டு டைட்டில் ட்ராக் ஒன்று பாடி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஒரு கனெக்ஷன் எனக்குமே. ஓ வாவ், என்ன டைட்டில்? மூவி வந்து என்ன, எனக்கு அப்போ மூவிலாம் சொல்லவே இல்லை, ஜஸ்ட் ஒரு சாங்கோட டைட்டில் ட்ராக் மட்டும் எனக்கு பாடி கொடுக்க சொல்லி தட்ஸ் நைஸ். ஓகே. எஸ். அண்ட் வந்து பீப்புளோட ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்துட்டு இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு சப்போர்ட் அண்ட் வந்து அவங்களோட அந்த பார்வை டுவர்ட்ஸ் யுவர் மூவி, அது எப்படி இருந்துச்சு மேம் உங்களுக்கு? அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு என்னன்னா பெங்களூர்ல அந்த மூவி ரிலீஸ் ஆகல. என் ஃபேமிலி எல்லாருமே பெங்களூர், காரைக்குடியில தான் இருக்காங்க. ஏன் நல்ல நேரம் இங்கே ரெண்டு இடத்துலையுமே வந்து ரிலீஸ் ஆகலை போல. ஸோ இப்போ வந்து பெங்களூர்ல இந்த ஃப்ரைடே வந்து ரிலீஸ் பண்றாங்க ஒரு தேட்டர்ல. ஸோ இனிமே தான் ஃபேமிலி எல்லாருமே போய் மூவி பார்க்கணும். பட் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அம்மா அக்கா எல்லாருமே வந்திருந்தாங்க. தே வர் சோ ஹாப்பி. ஓகே. அண்ட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு மேம்? ஏன்னா கண்டிப்பாக நம்ம ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படத்தை வந்து நடிச்சிருப்போம். ஸோ அதில் வந்துட்டு ஆடியன்ஸ் நம்மளை ஸ்பெசிஃபிக்காக பார்த்து அவங்க நமக்கு கொடுக்குற அந்த அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் அப்படி இருந்தால் சொல்ல முடியுமா? ஆமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. எல்லாருமே வந்து உங்களுக்காக நாங்கள் இந்த மூவி பார்க்குறோம், நான் எப்போ ஸ்டோரி போட்டாலுமே எப்போ ரிலீஸ் ஆகுது, எந்தெந்த ஊர்ல இருக்கு, எங்க ஊர்ல இல்லையே அப்படின்லாம் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்மே நிறைய பேர் அண்ட் மதுரையில் வந்து என்னோட ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுமே எனக்காக வீடியோலாம் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பெங்களூர்ல வந்து வெயிட்டிங். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கே தான் இருக்காங்கல்ல. ஸோ எல்லாரும் இனிமே தான் போய் பார்க்கணும். ஆனால்
ஆனா என்னோட ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்து எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். நான் இது வந்து எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் அது. ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு பார்த்தோனே. கண்டிப்பா மேம். அண்ட் வந்து இந்த மூவிக்கு பர்ட்டிகுலரா உங்களுக்கு வந்துட்டு லுக் டெஸ்ட் ஆடிஷன் எதுவும் பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்களா? எதனால மேம் உங்களுக்கு வந்து அது பண்ணல ஆக்சுவலி? ஏன்னா கண்டிப்பா எவ்வளோ ஃபெமிலியரான ஆர்டிஸ்டா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு லுக் டெஸ்ட்டோ இல்ல வந்து ஆடிஷன் கண்டிப்பா பண்ணி தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதனால அது பண்ணல மேம்? இது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. ஷார்ட்டா சொல்லிடுறேன். சிவி சார் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ பிளாட்ஃபார்ம்ல வந்து மூஜ் அப்படின்னு அவங்களோட ஒரு கேம்பெயின் ரன் பண்ணாங்க மூவிக்கு, ஹைனாவோடது. அப்போ வந்து ஆன்லைன் ஆடிஷன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் கொரோனா ஆன்லைன் ஆடிஷன் வருது. அதுல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல நான் செலக்ட் ஆகி அவங்களோட மூவில வந்து செகண்ட் லீடா பண்ற மாதிரி இந்த பிரிண்ட் மீடியாலலாம் அப்போ பிரிண்ட் பண்ணி அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் ஆச்சு. பட் லேட்டர் ஆன் அது வந்து டேக் ஆஃப் ஆகல அந்த மூவி. ஸோ அப்படி வந்து கான்டாக்ட் தான் சிவி குமார் சார் எனக்கு. அவர் வந்து ஒரு 2 இயர்ஸா எப்பவுமே என் கூட கான்டாக்ட்ல இருப்பாரு. லைக் நான் குட் மார்னிங் சார் அந்த மாதிரி ஏதாவது அவர் ஸ்டோரி போடுவார், ஒரு மூவி அப்டேஷன். நான் வந்து கங்க்ராச்சுலேஷன் சார், தேங்க்ஸ் சார் அந்த மாதிரி போட்டுட்டு இருப்பேன். ஸோ ஒன் ஃபைன் டே அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து தவிர்க்கிறதுக்கு எனக்கு முடியல. அண்ட் உங்களுக்கு தெரியும் சிவி குமார் சார் வந்து நிறைய புதுமுகங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு எல்லாத்துலேயுமே. லைக் ஆக்டிங்கா இருக்கட்டும், இல்ல நீங்க சொல்ற மாதிரி சாங்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் வந்து ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்கா நான் ஃபீல் பண்ணேன். அது வந்து என்ன கேரக்டரா இருந்தாலும் சிவி குமார் சாருக்காக நான் பண்ணியிருப்பேன். எண்ட் ஆஃப் த டே அது ஒரு போலீஸ் கேரக்டர் அமைஞ்சிச்சு. அது எனக்கு ஒரு டஃப்பான விஷயம் தான். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு டெபியூ ஆக்டரா வந்து வெளியில வரேன். அப்போ இப்போ வந்து ஹீரோனுக்கு தங்கச்சியோ, ஹீரோக்கு தங்கச்சியோ, ஃப்ரெண்டோ, இல்ல வந்து செகண்ட் லீடோ இந்த மாதிரி பண்றது வந்து வேற விதமான ஒரு எமோஷனை கேரி பண்றோம் நம்ம. பட் ஒரு போலீஸுங்கும் போது நம்மளால எவ்வளோ நம்ம நினைச்ச மாதிரிலாம் எமோட் பண்ண முடியாது. அந்த கேரக்டருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் ப்ரிசைஸ்டா எமோட் பண்ற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க ஆல்ரெடி என்னோட நடிப்பு பார்த்து அந்த ஆடிஷன்ல நான் செலக்ட் ஆனதுனாலதான் இதுக்கும் என்னை வந்து அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் மேம். அண்ட் வந்து பர்டிகுலர்லி நம்ம இந்த ஒரு மூவில ஒரு கேரக்டர் பண்ணும்பொழுது அதுக்குன்னு சில ஹோம் ஒர்க்லாம் நம்ம பண்றது வந்து வழக்கமா இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு பர்டிகுலரா இந்த போலீஸ் கேரக்டருக்கு நீங்க வர்றதுக்கு ஏதாவது ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா மேம்? ஆமா. என்னோட ஃபாலோவர் ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி ரீல்ஸ் பண்றதா ரொம்ப பிடிக்கும். அவங்களால பண்ண முடியாது. அண்ட் மோர் ஓவர் ஷீ இஸ் ஆல்சோ டஸ்கி லைக் மீ. என்னோட வேலையே என்னன்னா இந்த மாதிரி கலரா இருக்கிறவங்களை வந்து இன்செக்யூரிட்டில இருந்து அப்படி ஃபீல் பண்ணாம வெளில கொண்டு வரதா நான் கொஞ்ச நாள் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. அண்ட் ஷீ இஸ் அ கான்ஸ்டபிள் நவ். அவங்க வேலை கிடைச்சோன்னு எங்கிட்ட தான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, நான் ஃபைனலி நான் போலீஸ் ஆயிட்டேன் அப்படின்னு. அவங்க கிட்ட கொஞ்சம் இன்புட்ஸ் எடுத்தேன் நான். அண்ட் அதுக்கப்புறம் என்னோட டைரக்டர் வந்து எனக்கு ஒரு 2 மூவி சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு. மலையாளம் மூவி, ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம். அது ஒரு ஃபாரன்சிக் மூவி தான். அந்த கேரக்டர் தான் நீங்க ப்ளே பண்ண போறீங்க ஐஸ்வர்யா, அதை நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த மூவி ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வாக் பண்ற ஸ்டைல் அது இது கொஞ்சம் அவங்களே கரெக்ஷன் பண்ணாங்க செட்லயுமே. நீங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பார்க்கணும், இந்த லுக் போதும், இப்படி ப்ரிசைஸ்டா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மூவி அப்புறம் அந்த என்னோட ஃப்ரெண்டு அவங்க கிட்ட கொஞ்சம் இன்புட் வாங்கினேன். அவங்க வந்து ஒரு நிஜமான போலீஸ். அதுக்கப்புறம் என்னோட செட்ல என்னோட டைரக்டருமே எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணாரு. கண்டிப்பா கண்டிப்பா மேம். அண்ட் இப்போ நீங்க சொன்னது கேட்கும் பொழுது டஸ்கியா இருக்கவங்க வந்துட்டு இந்த ரொம்ப கலரா இருக்கவங்க தான் ஆக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லாம டஸ்கியா இருக்கவங்களாலையும் நிறைய பண்ண முடியும் அப்படிங்கறத கொண்டு வர்றது தான் உங்களோட வேலை இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆக்சுவலி எனக்குமே என்னன்னா இப்போ ஹாலிவுட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து டஸ்கி டோன்ல இருக்கவங்க நம்ம இந்தியன்ஸை நம்ம இங்கே சவுத் இந்தியனில் இருக்கிறவங்கள கூட கொண்டு போய் நடிக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஆனால் பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேர், ரொம்ப ஃபிட், ரொம்ப அந்த ஜீரோ ஃபிகர் அப்படி இருந்தால் தான் வந்துட்டு அந்த ஒரு குட் லுக் அப்படின்னு சொன்னாலே அந்த ஜீரோ ஃபிகர்ல இருக்கவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? மேம் ஆக்சுவலா இது வந்து முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபார் பெட்டர், ஃபார் பெட்டர். நிறைய வந்து ரியலிஸ்டிக் மூவிஸ் வருது. நீங்க ஜெய்பீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே அந்த ஒரு ஃபீமேல் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஒரு அந்த பழங்குடி மக்கள் மாதிரி ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ராவா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. அப்புறம் வந்து இவங்க ராயன் மூவியா, தனுஷ் சரோடது, அந்த மூவிலயுமே அந்த மூவிலயே பாத்தீங்க அப்படின்னா அதுலயுமே சில கேரக்டர்ஸ் இருக்கும். ரொம்ப ரியலிஸ்டிக்கான மூவிஸ் இப்போ நிறைய வருது. அண்ட் டஸ்கி ஸ்கின்னை வந்து நல்லாவே வரவேற்கிறாங்க. முன்னாடி மாதிரி இல்லை. வி ஆர் சோ ஹாப்பி. பாலிவுட்ல மேபி அவங்களுக்கு அது ரிக்வயர்மெண்ட்டா இருக்கு. ஆனா அதுவும் ஒரு நாள் மாறும். இண்டஸ்ட்ரியே மாறிட்டு தான் இருக்கு. இப்போ வந்து டைரக்ட் பண்றவங்களே நடிக்கிற மூவிஸ் தான் நல்லாவே ஹிட் ஆகுது. பிகாஸ் தே நோ த எமோஷன், எவ்வளவு வேணும் எவ்வளவு வேண்டாம் அப்படின்னு. ரொம்ப ப்ரிசைஸ்டா கண்ட்ரோல்டா நடிக்கிறதுனால அந்த கதைக்கு எவ்வளவு தேவையோ அது நல்லாவே ஹிட் ஆகுது இல்லை. அந்த மாதிரி ஒன்னொன்னா மாறிட்டே இருக்கு. அதுல டஸ்கியுமே ஒரு பார்ட் தான். நல்லாவே வரவேற்கிறாங்க. யாரெல்லாம் நடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்னை மாதிரி இருக்கவங்க தாராளமா இதுக்குள்ள வரலாம். எந்த ஒரு ஹெசிடேஷனுமே வேண்டாம்.
ஃபீல்டு மாறிடுச்சு. அண்ட் நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குதோ அதே அளவுக்கு வந்து கிரிட்டிசிசமும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ உங்க மூவிக்கு பர்டிகுலர் ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம்னு ஏதாவது ஒன்று கிடைச்சதா மேம்? மூவிக்கு கிரிட்டிசிசம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி நாங்க ஃபீல் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் ஸ்லோவா அந்த ஹீரோயின பத்தி ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல மூவி பாருங்க, அது ஒரு ஸ்பாய்லரா போயிடும். ஸோ அந்த கேர்ளோட லவ் ஸ்டோரியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஸ்லோவா போகுது. பட் செகண்ட் பார்ட் வந்து எங்களுக்கு அது ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நான் கேட்டதுல என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. ஆனா எங்களுக்கு அப்படி தெரியல. அந்த கதை நீங்க செகண்ட் பார்ட் பார்க்கும்போது ஏன் அந்த கதை ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து என்னெல்லாம் பேசியிருக்காங்களோ அதை வந்து உங்களுக்கு கரெக்டா செகண்ட் பார்ட்ல கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு ஃபுல்லரான ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பா மேம். அண்ட் வந்து அதிகமா மூவில நீங்க வந்துட்டு பிரஜன் சார் கூட தான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். ஸோ உங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க மேம். நான் வந்து பிரஜின் அண்ணாவோட பெரிய ஃபேன் கேர்ள் தான். ஆக்சுவலா எனக்கு வந்து அந்த என்னை தேடி காதல் என்ற வார்த்தை எனக்கு சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாங்குக்கு ஒரு சும்மா மாண்டேஜ் வீடியோ மாதிரி தான் போட்டிருந்தேன். அதுவே எனக்கு ஒரு 1 மில்லியன் 1.5 மில்லியன் வியூஸ் போச்சு. ஸோ எனக்கு அந்த அளவு அந்த சாங் பிடிக்கும். அதை எடுத்து இப்போ இந்த ஜென்ரேஷன்ல அந்த சாங் நிறைய பேர் யூஸ் பண்றாங்கன்னா அவங்களோட ஃபேன் கேர்ளா மட்டும் தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் ஒன்று பதட்டம், ஏன்னா எனக்கு டைலாக்ஸ் அப்பதான் தெரியும். அதுக்கப்புறம் போலீஸ் கேரக்டர் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஷாட்டே பிரஜன் அண்ணாவோட தான் அந்த ஷாட் எனக்கு. அந்த அண்ணாவை பார்க்கும்போது எனக்கு அண்ணான்னு கூப்பிடுறதா சார்ன்னு கூப்பிடுறதா என்ன கூப்பிடுறது எனக்கு தெரியல. அவரும் வந்து பயங்கரமா இருந்தாரு. அவரோட போலீஸ் லுக் வந்து ஆப்டா இருந்துச்சு. ஸ்கிரீன் மாதிரியே எங்களுக்கு நேர்லயுமே வந்து செம சூப்பரா இருந்தாங்க. அண்ணா வந்து அந்த போலீஸ் கேரக்டருக்கு ஃபுல் ஷேவ் பண்ணி அது வந்து நம்புற மாதிரியே இருக்கல. என்ன இவ்வளோ அழகா இருக்காரு இவர் ஃபுல் ஷேவ் பண்ணியுமே அந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து பதட்டமா ஃபர்ஸ்ட் டைலாக் வந்து எனக்கும் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் சீனு. அவர் ஒரு ஃபைல் கொடுப்பார், அதை வாங்கிட்டு நான் அவர் கூடவே போய் கார்ல ஏறணும். நாங்க பேசிக்கவே இல்லை அந்த ஷாட்ல. நானும் பிரஜனா 1 வேர்ட் கூட பேசல. டைரக்டர் என்ன சீனுன்னு சொல்லிட்டாரு, பண்ணிட்டோம். செகண்ட் ஷாட் பாத்தீங்க அப்படின்னா எனக்கும் அவங்களுக்கு ஒரு டைலாக் பேசுற மாதிரி. சஜஷன் ஷாட்ல வந்து நான் என்னோட ஷோல்டர் பின்னாடி தெரியும், அவரோட ஃபேஸ் க்ளோஸ் அப்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து டைலாக் டெலிவர் பண்ணும்போது நான் என்ன வேணாலும் பேசலாம், ஏன்னா என்னோட லிப்ஸிங் அங்கே தெரிய போறது இல்லை. நான் அந்த டைலாக் தான் பேசணும் அப்படிங்கிற எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க ஏதாவது பேசுங்க ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கேப் இருக்கும். அப்ப நான் என் டைலாக் டெலிவர் பண்ணணும். ஆனா எங்க அம்மா வந்து உங்களோட பெரிய ஃபேன், நான் சின்ன தம்பி சீரியல் உங்களை மாதிரி ஒரு மகன் வேணும்னு எங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு. அவர் வந்து சீரியஸா ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷனா எப்படி விறுவிறுப்பா இருக்கும். அவர் வந்து ஒரு நிமிஷம் சிரிச்சிட்டாரு. அம்மா இதெல்லாம் இங்க பேசாதம்மா, போதுமா சீரியஸா ஏதாவது பேசுமா. சரி இந்த பொண்ணு காமெடி பண்ணிட்டு இருக்கு சார் அப்படின்னு டைரக்டர் சார் சொல்லிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக் போறோம். ஒன்னு டைலாகே பேசிடு, இல்லைன்னா எதுவுமே பேசாத வேற ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபன் மூமெண்ட். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல போக 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 நாங்க எல்லாருமே ஒரு செட்டா செம க்ளோஸ் ஆயிட்டோம். இது வந்து பிரஜினா வந்து ஹீஸ் லைக் மை பிரதர். கண்டிப்பா. அண்ட் வந்து என்னை தேடி காதல் அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதனால எங்களுக்காக ஒரு 2 லைன் நீங்க அந்த பாட்டு பாடணும் மேம். ஆக்சுவலா எனக்கு த்ரோட் சரியில்லை மேம். நானுமே ஒரு மாசம் எப்படினாலும் நாங்க வந்து எங்க வியூவர்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ நீங்க பிடிக்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் பாட வைக்கலன்னா கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, ஆங்கரா இருக்கே அவங்க பிடிக்கும்னு சொல்லாங்க, நீ கேட்கணும்னு உனக்கு தெரியாதான்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே டன். ஸோ வந்து இப்போ ஜென்ரலி இப்போ மூவிஸ்குள்ளே வரும்பொழுது நம்ம நிறைய விதமான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஆடிஷன்ஸாக இருக்கட்டும், நிறைய ரிஜெக்ஷன்ஸாக இருக்கட்டும், நிறைய பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண ரிஜெக்ஷன் ஆர் இதை ஆடிஷனில் உள்ள அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா மேம்? ஆடிஷன்ஸில் ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு பெருசாக இருந்ததில்லை. நான் வந்து கோயம்புத்தூர் ஆடிஷன் போயிருக்கேன், சென்னைக்கு போயிருக்கேன், மதுரைக்கு போயிருக்கேன், பெங்களூர்லயுமே நான் ஆடிஷன் போயிருக்கேன். எனக்கு ஆடிஷன்ல வந்து பெருசா பிரச்சனை இருந்ததில்ல. பட் எனக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துச்சு தவிர ஆடிஷன்ல எனக்கு பிரச்சனை இருந்தது கிடையாது. பட் நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு அப்ளாஸ் கிடைக்கும்ல, அதுதான் நமக்கு வந்து மோட்டிவேஷனே. நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், நம்ம ஏன் இப்படி இன்செக்யூரா ஃபீல் பண்ணோம், எல்லாருமே நம்மளை அப்ரிஷியேட் பண்றாங்க அந்த மாதிரி. மேபி அந்த கால் வராமலே கூட எனக்கு போயிருக்கு. நீங்க செலக்டட்னு சொல்லியிருக்காங்க, அந்த கால் வராம போயிருக்கு. சில இடத்துல வந்து நாங்க இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறதுனால நம்ம இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, எப்படி இன்ஃப்ளூயன்சர்னா இந்த 3 to 1 சொன்னதுக்கு அப்புறம் நடிப்பீங்களா அந்த மாதிரிலாம் கலாய் வாங்கியிருக்கேனே தவிர எனக்கு அது டிஃபிகல்ட்டா இருந்த மூமெண்ட்ஸ் எனக்கு பெருசா கிடையாது. ஓகே. அண்ட் என்னதான் வந்து நம்ம சின்ன திரையில இருந்து அந்த வெள்ளித்திரை போனாலுமே இவங்க சின்ன திரை ஆக்ட்ரஸ் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டேக்லைன் வந்துட்டு எப்போதுமே இருக்கும். இப்போ வாணி போஜன் அவர்களுக்கா இருக்கட்டும், இல்ல பிரியா பவானி சங்கருக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஆமா
சின்ன திரையிலேருந்து வந்தவங்க தான். இப்ப சொல்லும்பொழுதே அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரா இருந்து ஒரு ஸ்க்ரீனுக்கு பிக் ஸ்க்ரீன் போகும்பொழுது, ஏதாவது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்களா மேம்? என்னடா ரீல்ஸ் பண்ணவங்களலாம் வந்து ஆக்டிங்க்கு கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா மேம்? மேம் ஆக்சுவலா எல்லாருமே நல்லது நமக்கு எல்லாருமே நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பா சில பேரு நமக்காக ஜெலஸா ஃபீல் பண்ண தான் செய்வாங்க. என்ன நேத்து வரைக்கும் நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்தோம், இன்னைக்கு அந்த பொண்ணு மூவில நடிக்குது. அப்போ ரீல்ஸ் பண்ணி பொண்ணா இருந்தா சான்ஸ் குடுத்துருவாங்க அப்படிங்கிற மாரி நெறைய பேர் நெனைக்கிறாங்க. ஏன்னா ஒரே ரீசன் இங்க இப்ப நான் அ ஒரு மில்லியன் லைன்ல நின்னுருந்தேன். ஒரு மில்லியன் இருக்கிற லைன்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நின்னுருந்தேன். இன்ஸ்டாகிராம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால என்னைய அது ஒரு லட்சத்துக்குள்ள தள்ளிச்சே தவிர என்னைய நம்பர் 1க்கு தள்ளல அது. என்னைய ஓகே. அந்த ஒரு ரோல இருந்து அந்த லேக்ஸ் கணக்குக்குள்ள என்னைய தள்ளியிருக்கு. இங்கேருந்து அடிச்சு புடிச்சு நான் ஃபர்ஸ்ட்டோ, இல்ல செகண்டோ, தேர்டோ, ஃபோர்த்தோ இல்ல 100க்குள்ள போறதோ, இல்ல மறுபடியும் தௌசண்ட்ஸ்குள்ள போறதோ அது என்னோட எஃபோர்ட். ஸோ எல்லாருமே நல்லது நினைப்பாங்கன்னு கிடையாது. சில பேர் அப்படி தான் சொல்றாங்க. ஆனா அதுவுமே எனக்கு சும்மா கிடைக்கல. அன்னைக்குமே நான் ஆடிஷன் குடுத்து தான் இதுக்குள்ள நான் வந்திருக்கேன். அன்னைக்கு நான் ஆடிஷன் குடுத்து செலக்ட் ஆனதுனால தான், சார் என்னை இது கூப்ட்டுருக்காரு. சும்மா ரீல்ஸ் பண்றாங்க இந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால அவர் என்னை கூப்பிடல. அண்ட் மோரோவர் நான் அதுக்கு ஜஸ்டிஃபைஸ் குடுத்துருக்கேன் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டுங்கிறதுல ஆப்வியஸ்லி கேமரா பார்த்தா எல்லாருக்கும் பயமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும், செகண்ட் ஹாஃப்லயும் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் நானே பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நாங்க 2024ல ஷூட் பண்ணது. செகண்ட் ஹாஃப் 2025 எண்டுல ஷூட் பண்ணது. ஸோ இது 2க்குமே நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ஒரு டெவலப்மெண்ட் இப்போ ஷூட்டிங் போனேன் அப்படின்னா, இப்போ என்னோட ஆக்டிங் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். சும்மா ரீல்ஸ் பண்றாங்க அப்படின்னு குடுத்துட்டாங்களா அப்படின்னு நெனைச்சாங்கன்னா, அது கம்ப்ளீட்லி ராங். கண்டிப்பா. அண்ட் வந்து அந்தரன் மூவி பத்தி பேசும்பொழுது, பிஃபோர் அந்தரன் உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு? அண்ட் ஐஸ்வர்யா கண்ணன்னா யாரு? பிஃபோர் அந்தரன் ஒரு நார்மல் இன்ஃப்ளூயன்சர் தான். இப்பவும் நான் இன்ஃப்ளூயன்சர் தான். அத எக்ஸாஜரேட் சொல்லி காட்டுறதுக்கு எதுவும் இல்ல. ஸோ அப்பவும் இன்ஃப்ளூயன்சர் தான். என்னன்னா நான் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு பப்ளிக் என்ன இந்த மாதிரி எனக்கு பெருசா ரெஸ்பான்ஸ்லாம் எனக்கு இருந்ததில்ல. நம்ம மூவில இப்போ நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர்ன்னு சொல்றதுக்கும் இன்னொரு கதை சொல்றேன். ஐ நோ இட்ஸ் அ பிக் டாபிக். நான் அப்படியே சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னைய நெறைய இடத்துக்கு கெஸ்ட்டா கூப்ட்டுருக்காங்க. லைக் ஒரு ஷாப் ஓப்பனிங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபேஷன் ஷோவா இருக்கட்டும், என்னோட துறையில சார்ந்த எல்லாத்துக்குமே என்னை கூப்பிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய இடத்துக்கு நான் கெஸ்ட்டா போயிருக்கேன். ஸோ அப்போ போகும்போது அந்த பேனர் ஃப்ளெக்ஸ் அடிப்பாங்கல்ல, இவங்க வராங்க அப்படின்னு. அப்போ அவங்க நம்மகிட்ட கேட்பாங்க, என்னென்ன அடிக்கணும் அப்படிங்கிற மாரி. சில பேர் ஆக்ட்ரஸ்னே போட்டு அடிச்சு எனக்கு அனுப்பிருவாங்க. நான் ரொம்ப பயப்படுவேன். நான் ஆக்ட்ரஸே கிடையாது. நாங்க நீ எந்த மூவில நடிச்சிருக்க அப்படின்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர்னு போடலாம், இல்ல இன்ஸ்டாகிராம் ஃபேமன்னு போடலாம், ஏதோ ஒண்ணு போடலாம். பட் ஆக்ட்ரஸ்னு போடும்போது எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நம்ம எதுவுமே நடிக்கல. நடிச்சாலுமே அந்த மூவி வெளியில வரல. அந்த ஒரு வெயிட் பண்ண மூமெண்ட் இன்னைக்கு அது வெளியில வந்திருக்கு. இனிமே நான் அந்த ஃப்ளெக்ஸ்க்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நான் ஆக்ட்ரஸ்னு அதை நான் குடுத்துப்பேன். ஸோ எனக்கு அந்த அந்த ஷிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஷிஃப்ட் ஆஃப்டர் அந்தரன் எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் அது ஒரு பெரிய ப்ரைடா நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் நான் ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு நினைச்சேன். ஃபைனலி எனக்கு அந்த டைட்டில் இப்பதான் எனக்கு என் கைக்கு வந்திருக்கு. ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ். ஸோ ஆஃப்டர் அந்தரன் இட்ஸ் அ கிஃப்ட் ஃபார் மீ. அப்படிதான் நான் அதை ஃபீல் பண்றேன். கண்டிப்பா மேம். ஏன்னா வந்து அம்மா அப்பாவால அங்க வந்து பார்க்க முடியலனாலும், அவங்களுக்கு ஒரு ப்ரவுட் மொமெண்ட் இருக்கும் இல்லையா? நம்ம பொண்ணு சாதிச்சிருவான்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் நீங்க கண்டிப்பா முன்னாடி இன்ஃப்ளூயன்சரா இருக்கும்போதே அது ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? ஒரு பப்ளிக் ஃபிகர்னாலே நம்மள எந்த அளவுக்கு நம்மள டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் தாண்டியும் கூட ஃபேமிலிலேருந்து ஒரு சப்போர்ட் வரும்பொழுது, இன்னைக்கு உங்களை பிக் ஸ்க்ரீன்ல பார்க்கும்பொழுது, பேரண்ட்ஸ் எவ்வளோ ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க? மேம் நான் சொன்ன மாதிரி அம்மா அப்பா இன்னும் மூவி பார்க்கல. அண்ட் மோரோவர் அப்படி எல்லாம் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ற ஃபேமிலியில அண்ட் அவங்களுக்கு நான் என்ன பண்றேன்னு கூட தெரியாது. டு பி ஹானஸ்ட், நான் என்ன பண்றேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் அவங்க ஃபோன் யூஸ் பண்றது கிடையாது. அப்பாவுக்கு ஃபோன் இருந்துமே ஹி டோன்ட் நோ டு யூஸ். அண்ட் அவர் அதெல்லாம் யூஸ் பண்ற ஆளும் கிடையாது. ஃபோன்னா எதுக்கு, ஃபோன் பண்றதுக்கு, அவ்வளவுதான் அவரோட ஒரு ஒரு மேக்ஸிமம் யூஸே அதுவாக தான் இருக்கும். அம்மா கிட்ட ஃபோனே இல்லை. ஸோ நான் என்ன பண்றேன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் மூவில நடிக்கிறேன்னு சொல்லும்போது, சரிப்பா மூவில நடிக்கிறியா, நல்லதுப்பா, என்னவா நடிக்கிற, போலீஸ், ஓ போலீஸா நடிக்கிறியாப்பா, சரிப்பா அப்படின்னு விட்டுட்டாங்க. ஸோ பிஹைண்ட் உட்ஸ் அப்போ நான் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு அம்மாவை இன்வைட் பண்ணியிருந்தேன். எனக்கு இதை பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி 2 பேருமே இன்வைட் பண்ணியிருந்தேன். அப்பானால உடம்பு சரியில்லை, வர முடியல. எனக்கு என்னன்னா நான் ஏதோ பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு நான் உங்ககிட்ட காட்டணுங்கிறதுக்காக கூப்பிட்டேன். பிகாஸ் நான் என்ன பண்றேன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ இது ஒரு நல்ல ஓப்பனிங்கா இருக்குமே அவங்களுக்கு காட்டுறதுக்காக கூப்பிட்டேன். அப்பா வரல, அம்மா வந்தாங்க. ஷி வாஸ் சோ ஹாப்பி. நான் வெளில வந்து என்கிட்ட யாரையுமே நீ இன்ட்ரடியூஸே பண்ணல, நீ மட்டும் பேசிட்டு வர, என்னை பிரஜன் கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னாங்க. அப்புறம் பிரஜனை நான் கூட்டிட்டு போய், அண்ணா சின்ன தம்பி சீரியல் அன்னைக்கு சொன்னேன்ல இந்த கேரக்டர் தான் அது அப்படின்னு. அது எப்படின்னா ஃபைனலி மை மாம் ஃபவுண்ட் ஹிஸ் சின்ன தம்பி. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் அது. ஷி வாஸ் சோ ஹாப்பி. அண்ட் ஃபோன் இல்லைனா எப்படி மேம் கான்டாக்ட்லாம் எப்படி பண்ணுவீங்க மேம்? இன்னும் லெட்டர்ஸ் தானா?
அப்பாக்கு ஃபோன் பண்ணுவேன். அம்மாவும் அப்பாவும் வீட்ல இருப்பாங்க. அம்மா கூட யாராவது இருப்பாங்க. என் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. யாராவது இருப்பாங்க. எங்க அம்மா டு பி ஹானஸ்ட் ஒரு இன்னோசென்ட் மாம். இதுவரைக்கும் அவங்க கிட்ட ஒரு ஃபோன் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே சன் டிவி, சன் டிவி, சன் டிவி சீரியல் அவ்வளோதான். வேற எதுவுமே எங்க அம்மாக்கு தெரியாது. டிஜிட்டலா அவங்களோட 24/7மே நாங்க தான் அவங்களோட ஒன்லி சோர்ஸ் ஆஃப் என்ன சொல்றது? அவங்களோட சர்க்கிளே நாங்க மட்டும் தான். நாங்க 4 சிஸ்டர்ஸ், எங்க அப்பா, அப்புறம் எங்க அக்காவோட பசங்க. இவங்க தான் எங்க அம்மாக்கு தெரிஞ்ச உலகமே. இத தாண்டி எங்க அம்மாக்கு எதுவுமே தெரியாது. ஓகே ஓகே. அண்ட் வந்து ஆஃப்டர் அந்தரன் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு லைஃப் மேல ஒரு மூவிஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு அப்சஷன் இருக்கும். இல்ல மூவியை தாண்டி வந்துட்டு ஓகே இதுக்கப்புறம் நம்ம லைஃப் வந்து இப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கும் இல்லையா மேம்? ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ட் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட பாடியை பத்தி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் நான் நிறைய டிராவல் பண்ணுவேன். எனக்கு ப்ரொமோஷன்ஸ் ஒர்க்ஸ் இருக்கும், ஷூட்ஸ் இருக்கும். ஒரு நாள் இந்த ஊர்ல இருப்பேன், ஒரு நாள் இப்போ பாருங்க நான் பெங்களூர் வந்து 2 நாள் தான் ஆச்சு. அகைன் நான் வந்து எனக்கு சில இன்டர்வியூஸ் லைன் அப்ல இருக்கு. நான் மறுபடியும் சென்னை போகணும். another 3-4 days. எனக்கு பெங்களூர் கொஞ்ச நாள் வரணும் போல இருந்துச்சு. ஸோ நான் இதனால என்னோட ஃபுட் பேட்டர்ன் என்னால் ஃபாலோ பண்ண முடியல. நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணதே வெயிட் லாஸ் சொல்லி கொடுக்கறதுக்காக தான். என்னால் வந்து ப்ரௌடாக சொல்லிப்போ ஒரு 80 to 100 people வெயிட் லாஸ் அன்னைக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னால் அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இனிமே அந்த இனிஷியேஷனை எடுத்து நான் பண்ணி என்னோட ஃபாலோவர்ஸ்க்கும் நான் அதை சொல்லிக் கொடுக்கலாங்கிற ஒரு இனிஷியேஷன் பேக் டு நார்மல் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. only because of this movie industry. நிறையா போகிறோம், நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம், அப்போ நம்மளோட பாடி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும்போது நமக்கு ஃபீல் ஆகுது இல்லை நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம். அண்ட் மோரோவர் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் வந்து இப்படிலாம் வந்து சின்னதாக ஒரு மேக் ஓவர் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன்னா இப்படிப்பட்ட பர்சனே கிடையாது. நான் மேக்கப்பே பண்ண மாட்டேன், அப்படியே நான் வந்து உட்காந்துருப்பேன். பட் தட்ஸ் நாட் த ரைட் வே. நான் இந்த பாத்தை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் என்ன விதியோ அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுங்கிறதுனால சின்னதாக லைட்டாக நம்ம க்ரூம்டப்பாக இருக்கிறது அது நான் பண்ணும்போது கஷ்டமா இருந்துச்சு. பட் இப்போ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலாக இருக்குது. நான் எனி டைம் க்ரூம்டா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் நான் மற்றவங்க முன்னாடி ப்ரெசென்டபிளா இருக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னாடிலாம் அப்படி கிடையாது, இப்போ வந்து அப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.